ஆண்டவர் சிறப்பு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவனுடைய நாமத்தை கொண்டு அனைவரையும் தேவனுடைய நாமத்தை கொண்டு வாழ்த்துகிறேன். தர்மையான காலவெளியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் பலப்படுத்துவாராக. தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபித்து ஆராதனைக்குள்ளாக பிரவேசித்து அந்த நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் தந்திருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்லாண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள காலவெளியிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உடைய நாமத்தை சோத்திர செலுத்தவும் தேவன் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக சோத்திரம். வேதம் அழகாக சொல்கிறது ஆமென்று அமையன் என்று உடைய சத்திய வார்த்தைகள் நிறைவேறிட்டு இருப்பதற்காக சோத்திரம். இந்த அருமையான நாளில் கூட கர்த்தாவே உலகம் முழுவதும் நடக்கிற பரிசுத்த ஆராதனையை தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது போல ஆண்டவரே நீர் எங்களுடைய ஆண்டவரை தெரிவித்து நிறுவனம் தேவன் நாமத்தை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் சொல்கிறோம். நான் இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் என்னுடைய பிரசனம் இருப்பதற்காக நாங்கள் நடி செலுத்துகிறோம். சங்கீதக்காரனை போல ஆவியோடு கருத்தோடு தேவ சமூகத்திலே பாடி உடைய நாமத்தை ஆராதனை செய்ய கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நடி செலுத்துகிறோம். அந்த புதிய மதத்திலே இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அதை போலவே தோன்றும் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியில் நீர் வந்திருப்பதற்காக சோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையை தொற்று சுகப்படுத்தி அற்புதமான பாதைகளை எங்களை நடத்த போற மேலான கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லி இந்த கிருபை எங்களோடு கொண்டிருக்கிற சத்திய வேத வாங்கி நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிழ்ந்தோடுதல். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும் பொழுது துதியின் வீரர்களாக தேவனாய் கர்த்தர் நம்மளை மாற்றி இருப்பதில் மிகவும் சந்தோஷம். அல்லேலூயா. நேரோடு பல்வேறு சந்திக்கிறங்களை கட்டி சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிழ்வு. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்று மாறாதவர், குருடனின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவர் என்ற பாடலை சந்திக்கிறங்களை கட்டி பாடி தேவனுடைய நாமத்தை மகிழ்ப்படுத்தலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவரே. எங்கள் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவரே. எங்கள் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் வல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்று மாறாதவர், அவர் என்றென்று மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் வல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் வல்லவரே. உங்கள் துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்ல
சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆவியானவரே அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர் அவர் என்றென்று மாறாதவர். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தேவன் நம்மளை இதையும் ஆசை ஜெய் கொடுங்க தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் என்ற பாடல் என்னோடு சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். தேவன் நம்மளை இதையும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம் என்று வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். இன்று ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இன்று வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே உம்மை. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவே. இன்று ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இன்று வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். நீதியே கரத்தினார் என்னை தாங்கியே நடத்துவார். என்னை நீதியே கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பதே நான் எதற்குமே அஞ்சிலே. கர்த்தரே என்பதே நான் எதற்குமே அஞ்சிலே. ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இன்று வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர் இன்று அகில படைத்தவர். ஆமே அற்புதம் செய்பவர் அகில படைத்தவர். யுத்தத்தை வல்லவர் என்னை படைத்தவர் ஜெயிக்கிறார். எங்கள் யுத்தத்தில் வல்லவர் என்னை படைத்தவர் ஜெயிக்கிறார். மீண்டும் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு சொல்லுமே கோடி கோடி சோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். எங்கள் நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். இந்த நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே என்னை உயிர் பெற செய்தாரே. இயேசு வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். மீண்டும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். எங்கள் உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உனக்குள்ளே வாழ்பவர் அவர் உறங்குவதில்லையே. அவர் எனக்குள்ளே வாழ்பவர் அவர் உறங்குவதில்லையே. மீண்டும் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இன்று வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம். மீண்டும் ஜெயம் கொடுக்கும் எங்கள் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். இன்று வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் சோத்திரம்.
பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தல கத்த நல்லவர், அவர் கிருபை இன்னும் என்னோட கரங்களை தட்டி பாடவும். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவ நீரே ஞானம் நிறைந்தவரே, எங்கள் உன்னத தேவ நீரே ஞானம் நிறைந்தவரே, மூலங்கால் யாவுமே உந்தன் பாரினி முழங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுகிடுவோம். இன்று உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுகிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். இன்று மகிமை மாட்சிமை மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேடா ஒளியே வாசம் செய்பவரே, இந்த ஒருவரும் சேடா ஒளியே வாசம் செய்பவரே, ஒளியினை தங்குமே எங்கள் இதயத்தில் வாசம் செய்ய. ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். இந்த ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மீண்டும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மீண்டும் மகிமை மாட்சிமை மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவ நீரே பாதம் பணிந்திடுவோம். எங்கள் பரிசுத்த தேவ நீரே பாதம் பணிந்திடுவோம். கழுவியே நிறுத்தினீரே எங்கள் சத்திய தேவனியே, கன மகிமை செலுத்தியனா என்றும் தொழுதிடுவோம். கன மகிமை செலுத்தியனா என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். மீண்டும் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழுடன் தொழுதிடுவோம். அப்படி எழுதிட்டு தேவனை நோக்கி பார்த்தோமே. ஹல்லேலூயா ரபஷங்கரா பரிபானா பாரா நம்முடைய நாமத்தை உயர்த்துகிறது சொல்லுமே. ஹல்லேலூயா. அந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே புதிய சமாதானத்தின் தேவன், ஆண்டவரே மனிதன் முகத்தை பார்க்கிற தேவன், இருதயத்தை அறிகிறவர், ஆண்டவரே இருதயத்தில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் எடுத்து போடுகிற தேவன், வேதனை எடுத்து போடு, துன்பத்தை எடுத்து போடுகிற தேவன், ஆண்டவரே கலகத்தை உண்டு பண்ணுகிற ஆவியின் கிரியிலிருந்து விடுதலை கொடுத்து ஆண்டவரே மகிமையான பாதைகளை நடத்துகிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா நம்மை துதிக்கிற கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ பிள்ளையை சங்கீதக்காரனை போல வல்லது கையை உயர்த்தி இயேசுவே ஒரு சமூகத்துக்கு நேராக நான் வந்திருக்கிறேன் ஐயா. ஆண்டவரே அந்த பூமியில் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பாடு, எவ்வளோ ஆண்டவரை ஏமாற்றம், எவ்வளோ நிந்தனைகள், எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே, ஆனாலும் அது கிருபைகளை விட்டு விலகவில்லை என்று சொல்லி ஆண்டவரே நம்மை துதிக்கிறோம். மேலான தயவை நாடி வந்திருக்கிறேன் ஐயா, மேலான அன்பை நாடி வந்திருக்கிறேன், உங்களுடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்திருக்கிறோம் தன்னுடைய வார்த்தையை நம்பி விசுவாசிக்கும் பொழுது சுவிசேஷ வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதா இருக்கு. சுவிசேஷத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்படுகிற சுவிசேஷத்தினால் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று
சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, சுவிசேஷத்தினால் நம்ம கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய சொந்த பந்தங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் என்று சொல்லுமே. நம்முடைய சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மளோடு கொண்டிருக்கிற இயேசுவே துதிக்கிறோம் ஐயா. என் வாழ்க்கைக்கு நீர் மாத்திர போதும் என்று எத்தனை பேர் சொல்றோம். இயேசுவே துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மனிதன் முகத்தை பார்க்கிற தேவன் இருதயத்தை அறிகிறவர். இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் எடுத்து போடுகிற தேவன், வேதனைகள் எடுத்து போடுகிற தேவன், துன்பங்களை எடுத்து போடுகிற தேவன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அதை ஜெயிக்கிற வல்லமை எங்களுக்கெல்லாம் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஐயா. நீர் ஜெயித்த வல்லமை எங்களுடைய சரீரத்துக்குள்ள இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆவியில் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். குடும்பத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். தொழில் கூடாரத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். வியாபாரத்தின் பணிகளை இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாகனத்தில் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த குடும்ப அறையிலே உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை ஆண்டவரே, இந்த கூடாரத்தை நிரப்பட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் வந்திருக்கிற அந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே, இந்த வாழ்க்கையில ஒரு புதிய ஜெயத்தை தாங்க என்று சொல்லி கேட்போம். ஆண்டவரே, ஒரு புதிய ஒரு மாற்றத்தை தாங்க என்று சொல்லி கேட்போம். வியாபாரத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை தாங்க என்று சொல்லி கேட்போம். என்னுடைய இல்லற வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை என் வாழ்க்கையில தாங்க என்று சொல்லி கேட்போமே. ஆண்டவரே, துதிக்கிற ஏதோ வந்து போனோம் என்று அல்ல, கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும். கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு மகிமையான ஒரு காரியங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னா, சங்கீதக்காரனை போல துதிக்கிற ஜாதியை தேவன் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். இயேசுவை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நேசிக்கும்படிக்கான கடந்து வந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்றார். ஆண்டவரே, நாமத்தை ஆராதனை செய்யும்படிக்கான கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி வலது கையை வைத்துமே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஐயா. உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரவி கொண்டிருக்கிற நாட்களிலே நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரே, துதிக்கிற அந்த சுவிசேஷ வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றார். ஆண்டவரே, இந்த சுவிசேஷ வார்த்தை ஆண்டவரே துதிக்கிற அநேக பட்டணங்கள் கடந்து போனதேப்பா, அநேக கிராமங்கள் முழுவதும் கடந்து போனதே. அந்த சுவிசேஷ வார்த்தையின் குடும்பத்துக்குள்ளாக வரட்டும் என்று சொல்லி எத்தனை பேர் சொல்றார். ஆண்டவரே, துதிக்கிற அந்த சுவிசேஷ வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன் ஐயா. அந்த மகிமையான வார்த்தையை நம்பி வந்திருக்கிறேன். அந்த ரட்சணியத்தை ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கும்படிக்காக நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபா சங்கர் ரபா நிக்க ரபா ரிபா ரபா ரபா ரா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை துதிக்கிறேன் என்று சொல்லுமே. வாயை விரும்பத்திர அதை நன்மையா நிரப்ப வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, ஓ வாயை விரும்ப திறந்தான ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆண்டவரே, துதிக்கிற வாயை திறந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தும்படிக்காக வந்திருக்கிறேன். ஆண்டவரே, வனுகா கழுத்துள்ளவர்களா வரவில்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, விரிய பூமி குட்டிகளை போல நான் வரல. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் மகிமையுள்ள ஜீவ கிரீடமாக வந்திருக்கிறேன். உங்களுக்கு பிரியமுள்ள சந்ததியாக வந்திருக்கிறேன். உங்களுக்கு பிரியமுள்ள இருதயமாக உம்முடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனை ஆராதனை செய்ய தேவ பிள்ளையே. ஹல்லேலூயா. வலது கை உயர்த்தி சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. குடும்ப அறையிலே ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே. பிதாவே ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். எங்கள் ஆவி ஆனவரே, அன்பு செய்கின்றோம். எத்தனை பேர் ஆண்டவரை அன்பு செலுத்துகிறோம். எங்கள் ஆவி ஆனவரே, அன்பு செய்கின்ற மகனாக தெரிந்து கொண்டீர்.
மறுபடி பிறக்க வைத்தீராமே ஆண்டவரே. மகனாக தெரிந்து கொண்டு எத்தனை பேர் சொல்ற மறுபடி பிறக்க வைத்தீர் ராஜா கேளும் நாங்களே பார்வையிலே ஆண்டவரே. ஐயா ஆசாரியே கேளும் நாங்களே உம்முடைய பார்வையிலே ஆண்டவரே. ராஜா கேளு நாங்களே. ஐயா ஆசாரியே கேளும் நாங்களே. பிதாவே உம்மை ஆராதிக்கின்ற வலதுகையை வைத்து சொல்லுமே. இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் எங்கள் ஆவி ஆண்டவரே. அன்பு செய்கின்றவை எங்கள் ஆவி ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே அன்பு செய்கின்ற பிதாவே ஆராதிக்கின்ற நல்ல கர்த்தரே. இயேசுவே ஆர்ப்பரிக்கின்ற எங்கள் ஆவி ஆனவரே. அன்பு செய்கின்றவை எங்கள் ஆவி ஆனவரே. அன்பு செய்கின்ற ஒருமனப்பட்டு கத்தோடு நம்ம நெருக்கம். எத்தனையோ பிரச்சனையோட வந்திருக்கலாம், எத்தனையோ கவலையோட வந்திருக்கலாம், எவ்வளவு துன்பத்தோடு வந்திருக்கலாம், எவ்வளவு வேதனையோடு வந்திருக்கலாம். தேவப்பிள்ளையே கர்த்தருக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு கலெக்ஷனை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை நெருங்கி வருகிற சாபங்கள், நம்முடைய வாழ்க்கையை நெருங்கி வருகிற எல்லா சத்துடைய கிரியும் அளிக்கப்படும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலே ஹல்லேலூயா அதிகமாக நேசிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்தி தேவப்பலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனிதனை பார்க்காதபடிக்கு ஹல்லேலூயா நமக்கும் அவருக்கு நல்ல ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தரும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் பெறனானே. உம் தரும்புகளா நான் சுகமானே. குடும்பமாண்டவரே உம் வார்த்தையினா நான் பெறனானே, நான் பெறனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் ஆண்டவரே. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே தன்னை சொல்றான். இயேசுவே எல்லாம் இயேசுவே. வலது
சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. உமது தழும்புகளாலே இந்த மாதத்தில் எங்களை குணப்படுத்துங்க என்று சொல்லி கரங்களை கட்டி கத்திர மகிமைப்படுத்த தேவ பிள்ளையே. ஆண்டவரே, உமது தழும்புள்ள கரத்தினாலே என் குடும்பத்தை அமைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பொருளாதார தேவையினாலே நீ நிரப்புவீராக ஆண்டவரே. உம்முடைய மகிமையினாலே நீ நிரப்புங்க என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிற கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்தலாமே தேவ பிள்ளையே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து அன்பு செலுத்துகிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமுள்ள இந்த மகிமையான இந்த பகல் வேளையிலே உம்முடைய நாமத்தை ஆராதனை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தழும்புகளாலே குணமானோம் என்று வேதம் சொல்லுகிறபடி தேவனே பக்தன் பாடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் சங்கீதக்காரனை போல உம்முடைய சமூகத்தில் பாடி துதிக்க தேவன் கொடுத்த மேலான இந்த பயனை எங்களுக்காக சொல்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் இடப்படுங்க. உங்களுடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணுங்க. இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அருமையான பிள்ளைகளாக உங்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த 10வது மாதத்தை வெற்றிகரமாய் முடித்து 11வது மாதத்தில் அடி எடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கிலே கடந்து வரும்படியாக எல்லாம் எழுந்து நின்று சங்கீதத்தை வாசிக்கும்போது நம்ம கொஞ்சம் எழுந்து நிற்கலாம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமன்றின் சபை நிறைவேற்பதில்லை. யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நீதிமன்ற வழி அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அறியும். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாங்கள் இந்த 11வது மாதத்தில் என் அன்பு பிள்ளைகள் அடியெடுத்து வைக்க கிருபை தந்திருக்கிறேன். இந்த பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில், விவசாயங்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்கை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இரவு பகலுடைய வேதத்தில் தியானமாய் இருந்து உடைய நன்மையான ஈவுகளை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். நீர் கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இருக்கிற மரத்தை போல என் பிள்ளைகள் செழிப்பாய் இருக்க நல்ல மேய்ப்பனாகிய நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஒருவரை மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து உங்களை வேண்டிக் கொள்வது நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இப்பொழுது சாட்சி நேரம். சாட்சி இருக்குமேயானால் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் சாட்சி பகிர்ந்து கொள்வது நல்லது. ஆகவே கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் தேவ சபைக்கு முன்பாக நாம் சாட்சி சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சாட்சி இருக்குமேயானால் சாட்சி சொல்லும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன்.
ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு நிமிட கண்களை மூடி நாம் செபிக்கலாம். மகள் சாலினி பிரசவ காலங்கள் முடிவு குழந்தையோடு ஊருக்கு போயிருக்கிறார். சீக்கிரமாக வரணும். அதே போல் ஜவராஜ் குடி வரிக்கு அடிமையாகி இருக்கிறான். குடி பழக்கத்திலேருந்து அவனுக்கு ஒரு விடுதலை வேணும். ஒரு நல்ல ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறான். மளிகை கடை கர்த்தர் அவனுக்கு, ஆனாலும் சில சூழ்நிலை நிமித்தமாக அந்த குடி வெறியின் ஆவி கடந்த நாட்களில் அந்த வண்டியை எங்கே கொண்டு போய் போட்டானோ தெரில, ஆனால் வீட்டில் கொண்டு வந்து நிறுத்திருக்கேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவன் இருந்துட்டான். ஆனாலும் வண்டி கிடைக்க உதவி செய்தார். அவன் ரட்சிக்கப்படணும். முதல்ல ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை அண்டிக் கொள்ளணும், கர்த்தரை பற்றி கொள்ளணும். இந்த குடிவெறியின் ஆவி அவனை விட்டு அகன்று போகும்படியாக ஒரு நிமிட கண்களை மூடி நாம் செபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான ஜெபராஜுடைய தாயாருடைய கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த தகப்பனே, ஆண்டவரே அந்த அன்பு மகன் ஜெபராஜ் ஆண்டவரே குடி வெறியின் ஆவியிலிருந்து விடுதலை பெற்று ஆண்டவரே அவன் நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வியாபாரத்தை நல்லா செய்யணும். ஆண்டவரே இந்த மளிகை கடை வியாபாரம் நல்லா செழிவாக நடக்கணும். ஆண்டவரே நல்ல மேன்மை கனத்தின் நன்மைகளை மகனுக்கு கொடுப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே இந்த நாளிலே அவனுடைய தாயாருடைய கண்ணீருக்கு மனம் இறங்கும் தகப்பனே, ஆண்டவரே இந்த நாட்களிலே சாலினிக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவள் வரணும், வந்து இருந்து தன் கணவனுக்கு உறுதுணையாகவும் ஆண்டவரே அந்த வியாபாரத்திற்கு உறுதுணையாக நின்று உமக்கென்று சாட்சியாய் விளங்க கிருபைக்காக அற்புதங்களையும் அதிசயங்கள் செய்கிறவர் நீதாமே எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். தொடர்ந்து நடக்கும் ஆசீர்வாதத்தை கட்டிலும் இயேசு கிறிஸ்து உங்களை வேண்டிக்கொள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு சில அறிவிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் பண்டிகை நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அது நிமித்தமாக நல்லா கவனிக்கணும், கவனமாக கேட்கணும். நல்ல கவனமாக அங்கே என்ன பிரசங்கம் பண்ணாலும் கவனமாக கேட்கணும். சாட்சி சொன்னால் கவனமாக கேட்கணும். அதிகமாக கதை பேசுகிறது மற்ற இந்த காரியங்கள்லாம் ஆலயத்துக்குள் வரும் பொழுதெல்லாம் எல்லாம் நிறுத்தி வைக்கணும். எல்லாம் வெளியே போய் நீங்கள் பேசிக்கணும். ஆகவே இந்த தேவ சமூகம் உள்ளே வரும்போதே நமக்கு ஒரு பயம் இருக்கணும், நடுக்கம் இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நிற்கணும் என்ற பயம் இருக்கணும். ஆகவே வருகிற பண்டிகை நாட்களிலே ஆராதனைகள் அரசாங்க சட்ட திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அரசாங்கம் என்ன சொல்லுகிறோம் அதன் பிரகாரம் நம்முடைய ஆராதனைகள், கிறிஸ்மஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனைகளாம் அமையும். இப்பொழுது நம்ம சிறு சிறு கூட்டங்களாக ஒவ்வொரு ஏரியாவிலே இருந்து நாம் ஆராதனை நடத்தி கொண்டு வருகிறோம். இது 3வது ஆராதனை நமக்கு நடத்தி கொண்டு வருகிறோம். ஆகவே அந்த கிறிஸ்மஸ் ஆராதனையும் அது எப்படி அந்த காலகட்டத்தில் இருக்குமோ அதுக்கு தகுந்தாற்போல் மாற்றி அமைக்கப்படும். ஆனால் அதுக்கு முன்பதாக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது போல எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்கணும். அதுவும் இந்த வருடமும் ஒரு குடும்பத்திற்கு நாம் 600 ரூபாய் போட்டிருக்கிறோம். ஒரு குடும்பத்திற்கு 600 ரூபாய் வருஷம் வருஷம் நான் போடுகிறதுக்கு போன வருஷம் அதுதான் போட்டிருக்கோம். அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதம் முடிவதற்குள்ளாக அல்லது அடுத்த மாதம் முதல் வாரத்திற்குள்ளாக கொடுத்து விட வேண்டும். அதை சொல்லித்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நமக்கு இந்த சேர்லாம் நிறைய தேவையாக இருக்குது. சேர் இந்த தீபாவளி டைமில் கொஞ்சம் நமக்கு கம்மியாக வாங்கி கொள்ளலாம். ஆனால் ஒரு சேருடைய விலை 600 ரூபாய் வருது. அதை நீங்கள் ஒரு சேரோ 2 சேரோ வாங்குறவங்க என்னிடத்தில் பணத்தை கொடுத்தால் நாங்கள் ஒரே கலராக ஒரே மாதிரியாக நாங்கள் வாங்கி போட முடியும். அப்படி இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். அடுக்குவதற்கும் மற்ற எல்லா காரியங்களும் செய்வதற்கு அருமையாக இருக்கும். ஆகவே நீங்கள் உங்கள் கர்த்தருடைய அனைவரும் கொடுத்திருக்கிறார்கள். கொடுக்கிற பிள்ளைகள் நீங்கள் கொடுக்க முடிய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான ஒரு நாளாக இருக்கிறது. பரிசுத்த திருவிருந்து ஆராதனையோடு கூட இந்த நாளின் இந்த மாதத்தின் முதல் வாரம் முதல் தேதி இன்றைக்கு நாம் மிக பயபக்தியோடு கூட கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய வேண்டும்? மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஆகவே கடந்த வாரத்திலிருந்து கடந்த கொஞ்ச நாட்களாகவே நாம் 2-3 வாரங்களாக அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எச்சரிக்கிற வார்த்தைகளை தான் இன்றைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்க போகிறேன். கடந்த வாரத்தில் நம்ம என்ன அழைப்பில் அழைக்கப்பட்டோமோ, எதற்காக அழைக்கப்பட்டோமோ அந்த அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்புக்கு கீழ்ப்படிந்து நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமான சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி போய்விடக்கூடாது. எத்தனையோ பாடுகளும் எத்தனையோ கஷ்டங்களும் தேவனுடைய பிள்ளைகளே யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் வந்தது. மனைவி குழந்தைகளை இழந்தான், வேலைக்காரர்களை இழந்தான், ஆடு மாடுகள் வேலை மற்றும் எல்லாம் இழந்து
கடைசியாக தன்னுடைய சரீரத்திலே அவனுக்கு பயங்கரமான ஒரு வியாதி அவனை கண்டது. கொடிய பருக்களினாலே அவர் வாதிக்கப்பட்ட போதிலும் கூட அவர் சொல்லுகிறார், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாதபடி கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லிவிட்டு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய சிறையிருப்பை மாற்றி இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வரப்போகிறார். அவர் வரும் பொழுது அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக, பரலோக ராஜ்யத்தின் அவகாசிகளாய் நாம் மாறும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவரே, அந்த அழைப்பை நாம் உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த அநேக கிறிஸ்துவ பிள்ளைகள் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிறார்கள். மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக ஆராதனைக்கு வருவதும், ஏதோ நம்மை ஊழியர்காரர்களுடைய விருப்பத்திற்காக ஆராதனைக்கு வருவதும் அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்தி யாரெல்லாம் நம் ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் அவருடைய பாதத்திற்கு நேராக நாம் கடந்து வருகிறோமோ அவர்கள் எல்லாம் உண்மையாய் அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இவ்வளவுதானே, சத்தமே வரமாட்டேங்குதே. ஆமென் ஆமென் அப்படின்னு சொல்லுங்க. அப்படியே ஆக கடவுது. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே நம்மை நடத்துவார். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் என் அன்பு மகனே மகளே, கலங்காதீர்கள், அதைரியப்படாதீர்கள், தைரியமாய் இருங்கள். ஏனென்றால் உங்களை அழைத்தவரும் என்னை அழைத்தவரும் பரிசுத்தமுள்ள தெய்வம். நம்மை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ஆனால் இன்றைக்கு வேதம் நம்மை பார்த்து என்ன எச்சரிக்கிறது? இன்றைக்கு ஜனங்களுக்குள் என்ன இருக்கிறது? வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அதே கொரிந்து சபைக்கு அழகாக எச்சரிப்போடு சொல்லுகிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறோம். 2 காரியத்தை பார்க்கிறோம். அழிவுள்ள கிரீடமும் அழியாத கிரீடமும். அழிவுள்ள கிரீடம் என்பது எதை குறிக்கிறது தேவ பிள்ளைகளே? இந்த உலகத்தினுடைய பொருளை குறிக்கிறது. பந்தயத்திற்கு போராடுகிறவர்கள் ஓட்ட பந்தயத்தில் ஓடுறாங்க, நல்ல கவனிக்கணும். ஓட்ட பந்தயத்திற்காக ஒரு ஒலிம்பிக் போட்டி குறிப்பிட்ட நாளில் நியமனம் பண்ணி அந்த குறிப்பிட்ட நாட்களிலே இந்த பந்தயத்தை நடத்த வேண்டும் என்று திட்டம் தீர்மானம் பண்ணும் பொழுது, அந்த பந்தயத்திலே ஆயத்தமாக இருக்கிறவர்கள் ஏனோ தானோவென்று இருக்க மாட்டார்கள். அதற்குரிய பயிற்சி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். காலையும் மாலையும் ஓடுவார்கள். அவர்களுடைய எண்ணம் முழுவதும் என்ன தெரியுமா? இந்த பந்தயத்துல நான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், எனக்கு தான் அந்த பிரைஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சரீரத்தை சரியான நிலையில் வைத்திருப்பார்கள். இச்சை அடக்கம் உள்ளவர்களாக தன்னுடைய பலனை வீணாக செலவழிக்காதபடி வீணான உணவு வகைகளை சாப்பிட்டு வியாதிகள் பலவீனங்கள் தொடாதபடி சரீரத்தை நன்றாக வைத்துக் கொள்வார்கள். இதே போலதான் அது அழிந்து போகிற பரிசு பொருட்களுக்காக ஒரு மனிதன் அப்படியா இருப்பானே, ஆனால் அழியாத நித்திய ஜீவ கிரீடத்தை, மகிமையின் கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, நீ யாராயிருந்தால் உனக்காகவும் கொடுக்கும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு முன்பதாக உன்னுடைய ஓட்டமானது எப்படிப்பட்டதாய் இருக்கணும்? இச்சை அடக்கமுள்ள ஓட்டமாய் இருக்க வேண்டும். ஏதோ வாழ்ந்தோம் ஜீவித்தோம் மனமோன போக்கிலே பாவத்திலும் அக்கிரமத்திலும் அழிந்து நிர்மலமாகுவதற்காக அழைக்கப்படவில்லை. ஏதோ நம்மை அழைத்த தேவன் ஏதோ அழைத்து விட்டார், எப்படியோ வாழும் என்பதற்காக அல்ல. நீங்கள் அனைவரும் பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த அழைத்த தேவன் சொல்லுகிறார், என்னுடைய அழைப்புக்கு இணங்கி வந்திருக்கிற மகனே மகளே, எனக்கு என்னுடைய சமூகத்திலே நீ நிற்க வேண்டுமே, ஆனால் இச்சை அடக்கமுள்ள பிள்ளையா இருந்தால் மாத்திரமே
என் சமூகத்தில் நீ நிற்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இச்சை அடக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நம்முடைய இச்சை என்றால் எதை குறிக்கிறது? ஆசையை குறிக்கிறது. என்ன ஆசை தெரியுமா? பேராசையை குறிக்கிறது. அவங்கள போல இருக்கணும், இவங்கள போல இருக்கணும், ஐயோ அவங்க அப்படி இருக்காங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, ஐயோ நானும் இப்படியே இருக்கனே என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறது? அவங்களை போல எப்படியாயும் நாம் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படலாம், நம்மை உழைத்து சம்பாதிக்கலாம் தேவ பிள்ளைகளே. ஆனால் என்ன செய்யக்கூடாது? இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாதாம். இந்த இச்சை அடக்கம் என்பது எவைகளை எல்லாம் குறிக்கிறது? வாசித்து பாருங்கள். யாத்திரா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கொடுத்த பிரதானமான 10 கட்டளைகளில் இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. இதை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். பிரியமானவர்களை வாசிப்போம். பிறனுடைய வீட்டை இச்சையா இருப்பாயாக. ஒண்ணு நல்லா கவனிக்கணும். பிறனுடைய வீட்டை, நீங்க பெரிய வீடு கட்டி இருக்கீங்க, புரியுதா? பெரிய வீடு கட்டி இருக்கீங்க, என்ன அழைக்கிறீங்க, நான் வர்றேன். வந்த உடனே பெரிய பரவாயில்ல, நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் என் மகனுக்கு மகளுக்கு கொடுத்திருக்காங்க, நான் ஆசீர்வித்து விட்டு வர வேண்டும். உங்களே அதே போல பெரிய வீட்டை அவருக்கு பிரதிஷ்டை பண்ண கூப்பிடுறாங்க. நீ அங்க போகும்போது இவங்களும் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டானே, நானும் இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு வீடு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? இச்சிக்க கூடாது. நல்ல கவனிக்கணும். இதுதான் இச்சை. நல்ல கவனிக்கணும். அவரை போல நான் நல்லா இருக்கணும்னு பிரயாசப்படலாம், அதற்காக பிரயாசப்பட்டு உழைத்து சம்பாதிக்கலாம். ஆனால் என்ன செய்யணும்? இச்சையோடு கூட என்ன செய்யக்கூடாது? அதை என்ன பண்ணக்கூடாது? நாம பார்க்க கூடாது. பிறனுடைய வீட்டை அநேகர் அபகரிக்கிறார்கள். பிறனுடைய வீட்டை என்ன பண்றாங்க தெரியுமா? கொஞ்சம் பணத்தை கொடுத்து போட்டு வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்ச நாள் ஆன உடனே இத்தனை லட்சம் ரூபாய் நீ தரணும், ஆனால் நீ தரல, ஆனால் உன் வீடு உனக்கு இல்லை, இது எனக்கு என்று அவர்கள் என்ன பண்ண அபகரிக்கிறார். இது இச்சிக்கிறதை குறிக்கிறது. அவனுக்கு தண்டனை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிறனுடைய வீட்டை அபகரிப்பது இச்சிப்பதற்கு அது எப்படியா இருக்கிற சமமாய் இருக்கிறது. பிறனுடைய வீட்டை இச்சிக்கிறான், அழிந்து போவான் வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிக்க வேண்டும். பிறனுடைய வீட்டை இச்சையாக இருப்பாயாக. இன்னைக்கு அநேக இடங்களிலே இந்த காரியம் நடைபெற்றுக் கொண்டு அநேகருடைய தோட்டங்களை இச்சிக்கிறார்கள், அபகரித்துக் கொள்கிறார்கள். உழைத்து சம்பாதிப்பதற்கு திறமை இல்லாதவர்கள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. பிறனுடைய வீட்டை இச்சையாக இருப்பாயாக. கீழே வாசிங்க. பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரர்களையும் அவனுடைய வேலைக்காரிகளையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் இன்னும் பிறனுக்குள்ள யாதொன்று நீ என்ன பண்ணாத? இச்சையாய் இருப்பாயாக. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநேக பிள்ளைகளுக்கு காணப்படுகிறதை நான் பார்க்கிறேன். நல்ல கவனிக்க வேண்டும். இச்சையோடு ஒரு பெண்ணை பார்ப்பது. தன்னுடைய மனைவி, தனக்கென்று கொடுக்கப்பட்ட மனைவியோடு கூட மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழியின் புஸ்தகங்களை வாசிக்கிற அவளே ஒன்னு நீ நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் நல்ல வரையோடு போல் இருப்பாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, பிறனுடைய மனைவி, பிறனுடைய கணவன், பிள்ளைகள் அநேகர் என்ன செய்கிறார்கள்? இப்படி இருக்கிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், சபையை பார்த்து சொல்ல, குடும்பத்தை பார்த்து, உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னா, ஆசீர்வாதமா இருக்கணும்னா, பிறனுடைய வீட்டை நீ என்ன பண்ணாத? இச்சையாத. வேலைக்காரனை, மனைவியை, பிள்ளைகளை, குடும்பங்களை இச்சையாது இருப்பாயாக. உனக்கு கொடுக்கப்பட்டதுல நீ போதும் என்கிற மனதுடைய பிள்ளையாய் வாழ்ந்தால் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கரங்களை தட்டி ஒரு அலையை சொல்லுங்க. இன்னும் வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தீமோத்தேயுவின் நிருபம் அப்போஸ்தலன் பவுல் 1 தீமோத்தேயுவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிற வார்த்தையை உங்களுக்கு நான் இப்பொழுது கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அந்தபடியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் எப்படி இருக்கணுமா? நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணுமா? ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வேதம். ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு குடும்பத்தில் உள்ள நபர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கணவன் மனைவியினிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது.
மனைவி கணவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை நம்முடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை நம்முடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாக, இழிவான ஆதாயம் எப்படியாயிலும் நான் பெரிய ஆளாயிருந்தோம், எப்படியாவது நான் எப்படியாயிருந்தோம், பெரிய ஆளாயிருந்தோம். வேதம் சொல்லுது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயுவின் நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயுவின் நிருபம் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. நல்ல கவனிங்க. இந்த இழிவான ஆதாயத்தை தேடுகிறவர்கள் யார் தெரியுமா? எப்படியாயும் நான் பெரிய ஆளாயிரணும், எவனை கொள்ளடிச்சாவது நான் என்ன ஆயிடணும், நான் பெரிய ஆளாயிரணும். எந்த குடும்பத்தை கெடுத்தினாலும் நான் பெரிய ஆளாயிரணும். எந்த மனுஷனை கொள்ளையடிச்சாவது நான் என்ன ஆயிடணும், பெரிய ஆளாயிரணும். இப்படி ஆட்கள்லாம் நிறைய பெருகிட்டாங்க நம்முடைய தேசத்துல. ஜாக்கிரதையா இருங்க. அவங்கெல்லாம் பசும்போல் போர்த்தின புலிகள், பசும்போல் போர்த்தின புலிகள் வருவார்களா? எப்படி சொல்லுவா? ஐஸ்வர்யவனாக வேண்டும் என்று. நல்ல கவனிங்க. நான் எப்படியாவது பெரிய ஆளாயிரணும், பணக்காரன் ஆயிரணும். ஆனா ஒண்ணுமே இருக்காது, திறமை இருக்காது, படிப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது, வேலை இருக்காது, ஒண்ணு இருக்காது, வெட்டி ஆளு. யோசிக்கலாம் பாருங்க. ஐஸ்வர்யமானாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷுடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் ஆமென் பலவித இச்சைகளிலே அவர்கள் எப்படி இருக்காங்களா? விழுந்து போயிருக்கிறாங்க. அல்லேலூயா. பலவித இச்சைகளிலே எப்படியாயிரும். சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஏப்பா இந்த காரியத்தை செஞ்சா, இந்த திருடிக்கிய பிடிச்சிட்டாங்களே அப்படின்னா, சீக்கிரமான பணக்காரன் ஆயிரணும்னு எனக்கு விருப்பம், அதனாலதான் நான் கொள்ளை அடிச்சேங்கிறான். அவன் பாருங்க, சீக்கிரமா பணக்காரன் ஆகணுமா, அதனால அவன் என்ன பண்றான்? இழிவான ஆதாயத்தை தேடி இச்சித்து போய் மாட்டிக்கிறான். இருக்கிறதையும் இழந்து தன் நடுத்தருவில் நிற்கிறான். நல்ல கவனிங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ தொழில் செய், வியாபாரம் செய், கஷ்டப்படு. நீ வயல்ல மண்வெட்டி வச்சு வேலை செய்ய, வியாபாரம் பண்ணு, தொழில் செய், இன்னும் நல்ல வேலை செய், நல்ல கம்பெனியில் போய் வேலை செய், தொழில் செய்து உன் கைகளின் பிரயாசத்தில் நீ சாப்பிடு, உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இதை விட்டு போட்டு இன்னொருத்தனை கெடுத்து இன்னொருத்தன் மேல வரைக்கு பார்க்கிறான். அவன் ஒரு நாளும் என்ன செய்ய மேல வரவே முடியாது. சில இடங்களில் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அவனுக்கு கிடைச்சிருச்சு, அவன் எப்பவோ எத்தனையோ வருடத்துக்கு அப்புறம் வந்தான், அவனுக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் தெரியுமா? இழிவான ஆதாயத்தை தேடி, இழிவான ஆதாயத்தின் மேல் ஆசை வைத்து இன்னைக்கு அநேகரை கெடுத்து தனக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷன் வேலையை தனக்கு கிடைக்கும்படியாய் பறித்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் யார் தெரியுமா? இழிவான ஆதாயத்தை தேடுகிறவர்கள், ஐஸ்வர்யம் ஆக வேண்டும் என்று பதறுகிறவர்கள். அவர்கள் ஒரு நாள் நல்லா இருக்க முடியும். ஆனா உங்களை எண்ணி பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இழிவான ஆதாயத்தை இச்சிக்காத பிள்ளைகளாக, போதும் என்கிற மனதுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. திருச்சபைக்கு சொல்றார், உனக்கு கிடைச்சது போதும், உனக்கு கிடைத்த வேலை போதும், அதுல நான் உன்னை உயர்த்துவேன், உன் கைகளின் பிரயாசத்தை நான் வாய்க்க செய்வேன். இன்னும் ஆதியாகமம் 26:12 வாசிக்கும் பொழுது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அடைந்தானாம். நம்முடைய வாழ்க்கையில 1000 மடங்கு பலன் வேண்டுமையானால் வீணான இழிவான ஆதாயத்தை தேடி நாம் இச்சிக்காதபடி கர்த்தருக்குள் உண்மையுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்தி நம்மை பாதுகாப்பாராக. அல்லேலூயா சொல்லுவோமா? அதுவேதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமர்களின் நிருபத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரம் ரோமர் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிறது. நல்ல கவனிக்கணும். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பாவத்திற்கு உட்படுகிற மாம்ச இச்சைகள் கடைசியாக எங்க கொண்டு போய் விடுதா? மரணத்தை கொண்டு போய் விடுகிறதாம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வருகிறார். உங்களுக்கும் எனக்கு கிடைக்காத மிகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு என்னத்தை கொடுத்தாரு சாப்பிட? பரலோகத்தின் மன்னாவை கொடுத்தார். பரலோகத்தின் மன்னா அது எப்படி இருந்துச்சா? ருசியா,
தேனிலிட்ட பணியாரத்தை காட்டிலும் ருசியா இருந்துச்சான். இதை அவங்க உழைக்கல, அவங்க என்ன பண்ணல, பாடுபடல. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் இங்க என்ன நடக்குது பாருங்க, இந்த ஜனங்களுக்கு எது மேல இச்சை தெரியுமா? போஜனத்தின் மேல இச்சை, அழிந்து போகிற போஜனத்தின் மேல இச்சை. வாசித்து பாருங்கள், எண்ணாகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தையும் அதுல 31 34 வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 4வது வசனமும் 31ஆம் வசனம் 34ஆம் வசனம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் பாருங்க மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் என்ன செய்தார்கள்? திரும்பவும் அழுது. எதுக்கு அழுதாங்க? குழந்தை அழுகிற மாதிரி, நமக்கு இறைச்சி வேணும், மாமிசம் வேணும், நான் சாப்பிடணும். ஆண்டவர் பரலோகத்தின் மன்னாவை கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதை விட்டு போட்டு இவங்க என்ன செய்றாங்க? மாம்சத்திற்காக அழுதுகிறார்கள். அங்க என்ன நடக்கிறது வாசிப்போம். அதுல அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு காற்று சமுத்திரத்தில் இருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தில் சுற்றிலும் ஒரு பிரயாணத்திலும் தரையின் மேல் 2 முழம் உயரமாக. ஆமென். அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அந்த பகல் முழுவதும் இரவு முழுவதும் மறுநாள் முழுவதும், நல்ல கவனிங்க, காடையை இவங்க இறைச்சி கேட்டாங்க. ஆண்டவர் ஒரு காற்றை அனுப்பின உடனே காடை வந்துச்சு, விழுந்துச்சா. காடை பார்த்துருக்கீங்களா? காடை என்ன எப்படி பாக்குறீங்க? காடெல்லாம் நம்ம ஊர்ல நிறைய இருக்கு, போகும்போதெல்லாம் நிறைய வருது, பார்த்துருக்கோம்ல. காடைகள் வந்து அப்படியே விழுந்துச்சான், 2 முழம் உயரத்துல விழுந்துச்சான். நல்ல கவனிங்க, இந்த ஜனங்க அந்த மாமிசம், அந்த பெருந்தி, அவங்களுக்கு இச்சை, அது மேல மாம்சம் மேல இச்சையினால எத்தனை நாள்? முதல் நாள், அடுத்த நாள் என்ன முழுவதும் என்ன பண்ணாங்க? அதை காடைகளை எல்லாம் சேகரித்தார்கள். அடுத்து வாசிப்போம். கொஞ்சமா சேர்த்தவர் 10 ஓமர் அளவு சேர்த்தார். அவைகளை பாளையத்தை சுற்றிலும் தனக்காக குவித்து வைத்தார்கள். தங்களுடைய பற்களின் நடுவே என்ன செய்தார்கள்? இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிந்தது. அங்கே கர்த்தர் அவர்களை அடித்தார். இச்சையினாலே மரணம் சம்பவித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இச்சை, ஆசை, பேராசை பெரு நஷ்டத்தை உண்டு பண்ணிவிட்டது. எனக்கு 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 எனக்குன்னு கொண்டு போய் எல்லாம் சேர்த்தான். சேர்த்துட்டு என்ன பண்ணா தெரியுமா? நான் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணா? இறைச்சி எடுத்து வாயில வச்சு அப்படியே மென்று உள்ள போகல. அதற்கு முன்பாக கர்த்தர் அவர்களை அடித்தார். இச்சை சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்ச இச்சை. நம்முடைய சரீரமும் அப்படித்தான் இருக்கிறது. மாம்சத்தை இச்சைக்கு ஒப்பிடாதபடி, நம்முடைய சரீரத்தை இச்சைக்கு நம்ம என்ன உட்படுத்தி விடாதபடி நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தமுள்ள தெய்வத்துடைய வெளியேறப்பட்ட ரத்தம், அவருடைய சரீரம், இன்றைக்கு நாம் புசிப்பதற்கும் என்ன செய்வோம், பானம் பண்ணுவதற்கு வந்திருக்கிறோமே. இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இச்சை அடக்கம். பண்டிகை காலம் வந்துருச்சு, பண்டிகை காலம் வந்துருச்சு. எத்தனை பேர் துணி எடுப்பீங்க? பொய் சொல்லக்கூடாது. ஒருத்தருமே கை தூக்க மாட்டீங்க. துணி எத்தனை பேர் எடுப்பீங்க? வீட்டுக்கு வந்து பார்ப்பேன். துணியெல்லாம் நிச்சயமா எடுத்தா எல்லாத்தையும் பிடிக்கிட்டு வந்துடுவேன். எப்படி எடுக்கணும்? துணி எப்படி எடுப்பீங்க? கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்துருச்சு, இன்னும் பண்டிகை நாட்கள்ல நம்ம எல்லாம் ரொம்ப வேகமா இருக்கிறோம். எப்படி எடுக்கிறது? அவனை விட நான் பெருசா நிறைய எடுக்கணும். ஆனா இங்க ஒண்ணுமே இல்லை. 1000 ரூபாய் தான் வச்சிருக்கேன். என் கையில 1000 ரூபாய் இருக்கு. நல்ல கவனி, உதாரணமா சொல்ல, என் கையில 1000 ரூபாய் இருக்கு. என் மகன் சுரேஷ் என்ன பண்றாரு? அவர் கையில பணம் நிறைய இருக்கு. அவரு ஒரு பெரிய நல்ல ஒரு 6000 7000 ஒரு நல்ல ஒரு சவாரி தைக்க போறாரு.
அவர் சொல்றாரு, பாஸ்டர் நான் ஒரு சவாரி தைக்க போறேன், 5000 6000 ரூபாய்க்கு மேல ஆயிரும். உண்மையிலே அது அப்படி ஆகும். கவனிங்க, இவர் சொன்ன உடனே என்கிட்ட இருக்கிறது 1000 தான். எனக்குள்ள தூங்க முடியல. ராத்திரி பகலும் 6000 ரூபாய்க்கு எடுக்கிறேன் நானே, 1000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு எடுக்கிறேன் நானே. என்கிட்ட இருக்கிற 1000 ரூபாய் தானே. ஏன் இந்த 1000 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து நல்லா தச்சு போட முடியாதா? என்னால போடணும். இதை விட்டு போட்டு எனக்குள்ள இச்சையின் ஆவி கிரியை செய்து 5000க்கு எடுக்கிறான். குறைஞ்ச ஆளா? பணம் இல்லையே. பணம் இல்லைன்னா என்ன? பணம் நிறைய பேர் கொடுக்காங்க. போய் கடனை உடனே வாங்கு. இச்சை. இந்த இச்சை கடைசியில் நம்மளை எங்க கொண்டு போய் நிறுத்திடும் தெரியுமா? கடன்காரனா தெருவில் கொண்டு போய் நிறுத்திடும். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறதை கொண்டு சிறப்பாய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிறதை கொண்டு குடும்பத்தை சிறப்பாய் நடத்த கற்றுக்கொள்ள வேண்டும். 1000 ரூபாயில குடும்பம் நடத்தலாம், 1 லட்சம் ரூபாயில குடும்பம் நடத்தலாம். ஆமாவா இல்லையா? என்ன இப்படி பாக்குறீங்கன்னு? ஞானமா செயல்பட வேண்டும். இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருந்தால் தேவனுடைய புத்திரர்கள் நாம் ஆசீர்வாதமாய் இருப்போம். நம்முடைய வீட்டில சம்பத்து ஒரு நாள் குறையவே குறையாது. அல்லேலூயா சொல்லுங்க. கடன்காரன் வந்து நின்றுட்டு காலையில மாலை சாயங்காலம் கடந்து என்ன செய்ய மாட்டான், தட்ட மாட்டான். பயப்பட்டு நம்ம ஓடணும்னு அவசியமே கிடையாது. ஏன் தெரியுமா? என்கிட்ட இருக்கிறது அவ்வளவுதான் போது. எனக்கு இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சில பிசாசுகள்லாம் அப்படியே வரும் நம்ம வீட்டு பக்கம். நல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சில பிசாசுகள்லாம் பண்டிகை நாள் வரும்போது மெதுவா வரும் பக்கத்துல. இங்க பாத்தீங்களாக்கா 10000 ரூபாய்க்கு எடுத்தாக்கா, நீங்க அமைதலா சொல்லணும், நீ 10000 ரூபாய் எடுத்திருக்கிற, எனக்கு 10 ரூபாயிலையும் நான் எனக்கு ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுக்குவேன், எனக்கு போதும், எனக்கு 100 ரூபாய்க்கு கிடைச்சாலும் போடுவது தான். அப்படி நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் விரும்புவதற்கு மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். இறைச்சியை கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றை காட்டிலும் உயர்வான பரலோகத்தில் உள்ள மன்னாவை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். அதெல்லாம் முடியாது எங்களுக்கு. எங்களுக்கு இறைச்சி இன்னைக்கு வேணும், இன்னைக்கு நான் தின்னே ஆகணும். இச்சை கொடுத்தார் ஆண்டவர். சாப்பிட்டு வாழ முடிச்சு அவங்களால. எடுத்து வாயில வச்சு மென்னு வயிற்றுக்குள்ள போறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? மரணம் அவங்களுக்கு ஏற்பட்டது. நல்ல கவனிக்க வேண்டும். வேதத்தை இன்னும் நம்ம வாசிக்கணும். இந்த கடைசி நாட்களிலே இன்னைக்கு அநேகர் எப்படி இருக்கிறார்கள்? நீங்கள் நான் அப்படி இருக்கக்கூடாது. அப்போஸ்தலன் பவுல் 2 தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம் என்று விரும்புகிறேன் சீக்கிரமாக. நல்ல கவனிங்க. இப்ப கவனிங்க. இந்த இச்சை அடக்கத்தை குறித்து பேசுங்களா? அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இச்சை அடக்கம் இல்லாதவர்களுடைய குணங்களை பார்த்தீங்கன்னா, சுவாப அன்பில்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், எப்படி இருப்பாங்கன்னா, கொடுமை உள்ளவர்களாயும், நல்லவங்களை எல்லாம் பகைக்கிறவர்களாகவும், துரோகிகளாகவும், எப்படி இருப்பாங்க? துணிகரம், எல்லா காரியத்தையும் பாவங்களை எல்லாம் செய்யறது துணிகரம் உள்ளவராகியும், இருமாப்புள்ளவர்களாயும், தேவனுக்கு பிரியமாய் இல்லாதபடி சுகபோகம். எப்படினாலும் நான் நல்லா இருந்தா போதும், அடுத்த கூட எப்படி போனாலும் சரி, எவனையும் கொள்ளை அடிச்சு எவன் தலையை மொட்டை அடிச்சு நான் சுகபோகமா வாழணும் அப்படின்னு என்ன செய்கிறாங்க இருக்கிறவர்களாகவும், நல்ல கவனிக்கணும், தேவனுடைய பக்தியை வேஷத்தை தரித்து அதை பலனை மறுதலிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு திருச்சபையே நீ வெளியே வா, திருச்சபையே என் அன்பு பிள்ளையை நீங்க விலகி வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? துணிகரம் உள்ளவர்களாக இருப்பாங்க. யாரையும் கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. அவங்க வாழ்ந்தா போதும். நல்லோரை பகைப்பார்கள். ஏனென்றால் வேதம் சொல்ல, அவர்கள் இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். அவர்களை விட்டு நீ என்ன செய்ய, மகனை மகளை வெளியே வந்துடு. ஏனென்றால் நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், என்னை போல நீ மாறணும், என்னை போல நீ வாழணும். ஆகவே நண்பு மகனே மகளே, நீ என்னிடத்தில் வருவாயானால் உன்னை எனக்கேற்ற பாத்திரமாய் மாற்றுவேன். ஏனென்றால் நான் வரப்போகிறேன் சீக்கிரமாய். நான் வரும் பொழுது நீ இச்சை அடக்கமுள்ள பிள்ளையாய், எனக்கேற்ற பரிசுத்த நிறைந்த பிள்ளையாக, ஓ சீ போ என்று அசுத்தத்தை பார்த்து அதை விட்டு விலகி இனி என்னிடத்தில் வருவாயானால்
அசுத்தத்தை பார்த்து இச்சையோடு போய் அதிலே மடிந்து போகாதபடி பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய இடத்தில் வருவாயானால் உனக்காக ஒரு ஜீவ கிரீடம், உனக்காக வாடாத கிரீடம், உனக்காக ஒரு மகிமையின் கிரீடம், உனக்காக நித்தியமாய் உன் சிரசு மேல் தரித்து இருக்கிற அந்த மிக ஜோதியான நித்திய கிரீடத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இதற்காக தான் நீங்களும் நானும் அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அழியாத பந்தய பொருளையா, அதுதான் என்னது? வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல இன்றைக்கு அவர் சபை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீங்கள் இச்சை அடக்கமுள்ளவர்களாய் வாழுங்கள், கர்த்தர் வரப்போகிறார், அவர் வரும்பொழுது மகிமையுள்ள கிரீடத்தை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையின் பிரகாரம் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், இச்சை அடக்கமுள்ளவர்களாய் இருப்போம், தேவசம் நமக்கு கொடுக்கப்பட்டதில் போதும் என்று திருப்தியோடு வாழுவோம், பிரயாசப்படுவோம், உழைப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் சகல நன்மைகளை தருவார். எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். எல்லாரும், ஆண்டவரே எங்களை உம்மை போல் மாற்றும், ஆண்டவரே எங்களை உம்மை போல் மாற்றும். எங்களுக்கு அந்த ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறேன், அந்த பந்தய பொருளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஓடுவதற்கு எனக்கு பலன் தாரும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தேவ பிள்ளையே, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக உங்களை என் நிலைக்கு நோக்கி தொடர்ந்து ஓட ஆண்டவர் அழைத்திருக்கிறார். கொஞ்சம் வாயை திறந்து நல்லா தோத்திரம் பண்ண மாட்டீங்களா? என் ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினாலே நிரப்புவேன். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இந்த 11ஆம் மாதத்தின் முதல் ஆண்டவரே தேதியில் என் பிள்ளைகள் உடைய பாதத்தில் வந்திருக்கிறாங்க. என் பிள்ளைகள் விரும்புகிற, நினைக்கிற, முயற்சிக்கிற, பிரயாசப்படுகிற சகல காரியங்களை கூட ஆண்டவரே அழைக்கப்பட்ட அழைப்பில் பந்தை பொருளுக்காக என் பிள்ளைகள் நெக்கை நோக்கி தொடர்ந்து ஓட கிருபை தருவீராக ராஜா. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து உற்சாகமாக. பந்தய பொருளுக்கா நாளைக்கை நோக்கி ஓடுவீரே. பருமா பழைய நாளைக்கு பந்தய பொருளுக்கா நாளைக்கை நோக்கி ஓடுவீரே. ஓடுகிறே நான் ஓடுகிறே இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே. ஆமென். ஓடுகிறே நான் ஓடுகிறே இயேசுவுக்காய் நான் ஓடுகிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவமான அனைத்தையும் நான் நஷ்டமென்று கருதுகிறேன். பாவமான அனைத்தையும் நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் மனவாளன் இயேசு ராஜாவே, நான் தானவே வாங்குகிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவே, நான் தானவே வாங்குகிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. பாடுவேன். ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான்
நான் பார்த்தேனே. அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருக்கு முன்பாக நீங்கள் நானும் தைரியமாக இருக்க வேண்டுகிறானா? இச்சை அடக்கமுள்ள பிள்ளைகளாய் நான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையினால் ஒன்றை அவர் நிரப்புகிறார். நீ இச்சை அடக்கமுள்ள பிள்ளையாய் இருப்பாயானா தேவ சமூகத்துக்கு முன்பாக நீ தைரியமாய் உன்னால் நிற்க முடியும். கர்த்தருடைய பலப்படுத்த விரும்புகிறார். இப்போது கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ நிரப்ப மாட்டவர், என் பிள்ளைகளை நிரப்ப மாட்டவர். பரிசுத்த ஆவியின் வல்லமையா நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஒரு வல்லமை 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 கராட்சியின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. தேவ வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா கட்டுகளும் இப்போது உடைக்கப்படுகிறது. வியாதி நோய்கள் முடிக்கப்படுகிறது. சாத்தானின் பிள்ளை நிர்மூலமாக்கப்படுகிறது. ஓ ராபா சங்கராபா தீமாரா திராபாலாவா ரிகாபா பாத்துரா சபா ரீமா ரீமா ரிகாபா உதாரியா கியாராபா ரமணியா எல்லா வியாதி நோய்கள் முடிக்கப்படுகிறது. கடன் பிரச்சனைகள் நாளை விடுதலை கண்டு கொடுக்க போகிறார். எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளின் விடுதலை இப்பொழுது உண்டாகிறது. இப்பொழுது 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 ஆண்டவரே, இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கட்டும். அக்கினின் வல்லமை இறங்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும். தலைப்படுகிற வல்லமை இறங்கட்டும். எல்லா பலவீனத்தின் ஆவிகளை வெளியேறட்டும். எல்லா பலவீனத்தின் ஆவிகளை வெளியேறட்டும். ஒரு புதிய பலன் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ ராபா சங்கராபா ரிபா உதராபாலாபா நீமாரா காராபா நீமாரா ஜுலாபாலாபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உம்மை துதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவே உம்மை துதிக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தும். என் பிள்ளைகள் மேல் உடைய அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றும் ஆண்டவரே. தேவ வல்லமையினால் என் பிள்ளைகளை நிரப்புவீராக. தேவ வல்லமையினால் நிரப்புவீராக. தேவ மகிமையினால் நிரப்புவீராக ராஜா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.